இவன் யாரு தெரியுமில? நம்ம தாத்தன். இவன் நம்ம அப்பன் காலத்துல ஆண்டிருக்கான். அவன் ஒருத்தன் சாராயம் காய்ச்சினா ஊர் அலைஞ்சிரும். நீ சாராயம் வைக்கிறவன் பொண்டாட்டின்னு சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையான்னு. ஆனா சாராயம் வைக்கிறவன் ஆட்சியில வாழ்றிய, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு வெக்கமா இல்ல? உன் தாத்தன் கணக்கில்லாத பள்ளிக்கூடம் கட்டினான், கணக்கில்லாத ஏரிய வெட்டினான். அவன் தான் ரோடு போட்டான், அவன் தான் நம்மளை தொழிற்சாலையில கொண்டு வந்தான். படிக்காத நம்மளை எல்லாம் படிக்க வச்சான். அவன் படிக்க வச்சான், இவன் டார்ஸ் மார்க்கத்துக்கு குடிக்க வச்சான். இவன் குடிக்காம ஒரு வருமானம் இல்ல. அவன் தான் நான் 14,000 பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சான். எண்ணற்ற அணைகளை கட்டி பாசன திட்டத்தை உயர்த்தினான். எவ்வளவு வேலையை செஞ்சான். அவன் மாதாவரத்துல ஒரு பால் பண்ணையை கொண்டு வந்தான், அரசு வேலை கொடுத்தான். இவன் வந்து அதை மூடுனான். அதை மூடிட்டு சாராய கடையை திறந்தான். நல்லா கவனிச்சுக்க, நல்லா கவனிச்சுக்க. நீ அவனுக்கு என்ன வருவாய் இருந்தது? 50,000 கோடி சாராயத்தை வாங்கி நீ சாதிச்சது என்ன? என் ஆத்தா அக்கா தாலி எடுத்தது தவிர நீ என்ன சாதிச்ச? என்ன சாதிச்ச? நீ என்ன சாதிச்ச? அவன் ஏன் அப்படி சொல்றான்? தலைவன். அவன் யாரு? தலைவன். இவன் யாரு? அரசியல்வாதி, வியாபாரி. வியாபாரி. மது பாரு, உயிருக்கு, வீட்டுக்கு, நாட்டுக்கு கேடு. என்ன கேடு? மது உயிருக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கு என்ன கேடு? அதான் 50,000 கோடி வருவாய் வருதடா. என்ன கேடு? நாட்டுக்கு என்ன கேடு? அப்போ அடுத்த கேள்வி பாரு, அடுத்த கேள்வி பாரு. நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடாவது விக்குமா? ஒரு தடவை கேள்வி. நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடாவது விக்குமா? ஒரு அறிவு படிச்சிருக்க, உலகத்தை பார்க்கிற, சிந்திக்கிற, இந்த கேள்விகளை நம்ம ஆகல வேணாமா? நாட்டுக்கு கேடான மதுவை நீ ஏன் விக்கிற? ஏன் விக்கிற? உயிருக்கு கேடு, வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கு என்ன கேடு? தான் 50,000 கோடி வருவாய் வருதாடா. அப்புறம் என்ன கேடு? இப்ப நாம வந்த பிறகு டாஸ்மார்க் மூடிடுறோம். நோ டாஸ்மார்க், நோ சீம சாராயம், ஸ்டாப், கிடையாது. அப்ப எங்க திறப்ப சீமான்? வெளிநாட்டு பயணிகள் வர்ற சுற்றுலா தலங்களில், காஸ்ட்லி ரெசார்ட்டுகளில் திறந்து வைக்கிறோம் வெள்ளைக்காரர்களுக்காக. உயர்ந்த நட்சத்திர விடுதிகள், 5 நட்சத்திர 3 நட்சத்திர விடுதிகளில் வைக்கிறோம். அந்த வெளிநாட்டு பயணி சுற்றுலா பயணிகள் தங்கும் இடங்கள்ல அதை அனுமதிக்கிறோம். நாட்டுல எங்கும் வேற எங்கும் கிடையாது, மது கிடையாது, அந்த மது கிடையாது. ஆனா அப்புறம் என்ன பண்ணுவேன் சீமான்? என்ன பண்ணுவேன்னா, இங்க பாரு, என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மதம் இருக்கு, மது இருக்கு. அதுக்குள்ள கை தட்டாத, கொஞ்சம் பொறு. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மது இருக்கு. ரஷ்யானா ஓட்கா, இன்னொரு நாடுனா இது ரம், இன்னொரு நாடுனா ஜின். அவன் இதுல முந்திரி பருப்பு, உருளைக்கிழங்கு, கோதுமை, அரிசி, இதுல இருந்து கரும்பு, இதுல இருந்து இந்த மதுவை தயாரிக்கிறான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறான்னு சொல்றது. அவன் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய மதுபானம் இருக்கு. நான் தமிழ் தேசிய இனத்தின் மகன். எனக்கு பண்ட காலம் தொட்டு என்னோட வாழ்க்கை முறையோடு வந்த ஒரு மது இருக்கு. அது எது? அதுதான் கல்லுன்னு. அதை கல்லுங்கிற சொல்ல அண்ணன் தூக்கிட்டு பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சார்னு திறந்துடுறேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எந்த ரசாயன கலப்படமும் இல்லாது இயற்கை தருகிற ஒரு அரிய பால். பால் பசுவின் மார்ல இருந்து பால், தாயின் மார்ல இருந்து பால், பனையின் மார்பு, தென்னையின் மார்பு, ஈச்சையின் மார்புல இருந்து பால். அதனால என்ன பண்றோம்? கல்லுங்கிற சொல்ல தூக்கிறோம். பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு கிடைக்கும். பனை மரம் இல்ல, புல் வகை. உயிரியல் அப்படிதான் சொல்லுது. பனையை ஒரு பெரிய புல்லுன்னு தான் சொல்லுது. நீங்க பாரு, இவ்வளவுண்டு கோரை புல்லு, அருகம்புல்லு, சாறு குடிச்சா உடம்புக்கு நல்லதுங்கிற. நீ எவ்வளவு பெரிய பனை, எவ்வளவு பெரிய புல்லு, அந்த சாரை குடி, உடம்புக்கு நல்லது. ஏன் உங்க அண்ணன் சொல்றேன்? உன் கூட பிறந்தவன், உன் வயிற்றுல பிறந்தவன் ஏன் சொல்ற? கல்லு குடிச்சு செத்தவனும் இல்லை, சொத்தம்பட்டை வித்தவனும் இல்லை. புரியுதா? புரியுதா? கல்லு கடை அண்ணன் திறக்கிறேன். நீ இனிமே கல்லுன்னு சொல்ல கூடாது, பனம்பால், தென்னம்பால். பாரு எப்படி எப்படி கொண்டு வர மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் நீத்திரம் பாரு. இந்த ஸ்காட்லாந்து பார்லி, ஸ்காட்ச் விஸ்கி வச்சிருக்குது. பார்லின்னு கோதுமையில தயாரிக்குது. இவன் மெக்சிகோ அகாவின்னு ஒரு இந்த கத்தால இருக்குல்ல, நம்ம கத்தால இருக்குல்ல, சோத்து கத்தால இல்ல, இந்த வேலி ஓரத்துல இருக்குல்ல, அந்த கத்தாலையில. இப்ப அவன் ஜப்பானு அரிசியில தயாரிக்கிறான் சேக்குன்னு. இவன் இந்த ஓட்கா, ரஷ்யா யாரு? ஓட்கா. அவன் இந்த ஜப்பான் சேக்குன்னு அந்த மது.
இந்த மாதிரி அவன் பாரம்பரியம், அவன் ஸ்காட்ச் விஸ்கி, இவன் ஜப்பான் வந்து சேக்கு, அவன் இந்த ஏதோ டெக்குலா வச்சிருக்கான், அவன் வந்து அந்த கான் ஃபென்னின்னு ஒன்று வச்சிருக்கான். இப்ப நான் என்ன வச்சிருக்கிறேன், இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு இந்த அவர் மூலிகை சாருக்கு வந்துட்டேன். நீ கவலைப்படாத, அண்ணனே பரிந்துரைக்கிறேன் குடி. ஒன்னாவது குடி. நான்லாம் தாய்ப்பால் குடிச்சதை விட பணம்பால் குடிச்சது அதிகம். ஏய் அண்ணே உனக்கிட்ட போய் பேசணும். படிக்கும்போது பந்தயம் கட்டி விளையாட போவேன், வேற ஊருக்கு கபடி விளையாட போவேன். நானும் எங்க அண்ணன் கூட பேட்டிட்டு சொல்லியிருக்கு. என்ன வேணும் மச்சான்னு கேட்பாங்க. மச்சான் கல் வாங்கி கொடுத்துரு, பொரோட்டா கறி வாங்கி கொடுத்துரு, பாடத்தை கூட்டிட்டு போயிரு. இதுக்காகவே விளையாடம்டா ஊரா போய். என்ன கல்லு ராஜ போதைன்றான். கல்லு மது அல்ல, உணவின் ஒரு பகுதி என்றுதான் இந்திய அரசியலமைப்பே சொல்லுதுன்னு நம்முடைய அப்பா நல்லசாமி இருக்கார்ல, 20 வருஷமா 25 வருஷமா பேசி வராரு. கல்லை திறந்து விட்டுட்டா பதநீர் கல் இது வந்துச்சுன்னா பனை தென்னையா அழியாது. பனை இருக்கிறவரை நிலத்தடி நீர் வளம் குறையாது. பனை உலக உயிர்களில் ஒரு கற்பக தருகின்றான். என்ன பெருங்கொடை. 840 பயன்பாட்டை மனிதனின் பயன்பாட்டுக்கு தன் உடலிலிருந்து தருகிற ஒரு உயிரினம் உண்டென்றால் அது பனை. அதனால்தான் பனை, அதை நினை பெற்ற தாய் என கட்டி அணை. புரியுதா? அதை விட்டால் மண்ணின் வளத்தை காக்க வேற யாரு துணை அப்படின்னு உங்க அண்ணன் சொன்னது அதுக்குத்தான். பனம்பால் இத கவனி, தாயின் மார்ல இருந்து பால், பசுவின் மார்ல இருந்து பால், பனையின் மார்ல இருந்து பால். தட்சாலி வரான இதை எப்படி நம்பி குடிச்சியோ அது மாதிரி பத்திரகாளி பனையின் பால நம்பி குடி, அவன் நஞ்சு இல்லாம தருவா. இந்த கலப்படம் கலந்துருவான், அந்த பையன் உனக்கு வேணாம். அந்த கலப்படங்கள் தான் இங்க இருப்பான், கம்பி நீட்டு இருப்பான். கலப்படம் என்ன ஆட்சியில நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஐ ஆம் த பிக் பாஸ். 2 கண்ணால எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிருப்பேன். ஒரு வயதுக்கு முடியாது. நான் ரியல் பாஸ், அது ஷோ பாஸ், நான் ரியல் பிக் பாஸ். அது புரிஞ்சுக்கணும். புரியுதா? பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு பாத்துக்க. கவலையே படாம இது. இதுக்காவது அண்ணனை ஜெயிக்க வச்சிரு. இப்ப என்னன்னா நமக்கு இருக்கிற சிக்கல், இந்த பனை வந்து ஒரு 3 மாத காலம் தான் வருது. பனம்பால் பதநீர் அதாவது பருவம், அப்புறம் அது நின்றோம். ஆனா தென்னையிலிருந்து எப்பவுமே பாலை வந்துகிட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், இருக்கிற தென்னையை பயன்படுத்திக்கிட்டு நிறைய ஈச்சை தென்னை பனையை நம்ம உருவாக்குறோம். பனை சட்டுன்னு வராது, ஒரு 10-15 ஆண்டுகள் ஆகும், 15 ஆண்டுகள் மேல ஆகும். அதுக்குள்ள நம்ம இருக்குமே இல்லையா, ஆனா பயன்படுத்தி காய்க்கிறோம். தென்னை என்ன பண்றேன், 3 ஆண்டுகளை தென்னை வந்துடும், காய்ச்சிரும். நாடங்களும் தென்னை பண்ணையை போட்டுறேன், ஈச்சையை போட்டுறேன். போட்டு என்ன பண்றோம், உனக்கு எப்ப வேணுமோ மூலிகை சாறு குடி, நல்லா படி, மாட்டுக்கறி தின்னு, ஆட்டுக்கறி தின்னு, காய்கறி தின்னு, முட்டையை குடி, பாலை குடி, ஜிம்முக்கு போய் ஜிம்மில் போய் நல்லா பாடி ஏத்து, எவனா வந்தா ஆடி தீந்திரியது. வீரியம் பெருக்கு, வெடிப்புற பேசு, உடலினை உறுதி செய், ஏறு போல் நட, நேருபட பேசு, நைய புடை, நினைப்பது முடியுங்கிறான். இந்த வேலைய நீ செய், ஏன்னா அண்ணா தான் செய்கிறேன். இந்த பாரு, அப்ப தென்னைய 3 ஆண்டு காய்ச்சிருந்தா இங்க வர்றேன், காய்ச்சிருக்கு 3 வருஷம் தான். அப்ப நீ கவலையே படாத, கொண்டு வந்துருவேன். கருப்பட்டி தென்னை மரத்துல இருந்தும் கருப்பட்டி காய்ச்சறான். நம்ம செய்யறதுல தாய்லாந்து காய்ச்சறான். நான் தனியா போடும்போது தாய்லாந்துல தென்னை மரத்துல இருந்து கருப்பட்டி காய்ச்சறான். இந்த கஞ்சா மற்ற போது நான் ஒழிச்சிடும், இந்த கஞ்சாவை மட்டும் வச்சுக்கிறேன். எதுக்குன்னா இந்த நுடங்கட்டுறோம்ல, கை கால் முறிஞ்சா அதுக்கு இந்த சாராயத்தை கொடுத்து கட்டுறாங்க. எனக்கு எங்க தாத்தா, நான் கபடியில தொடர்ந்து கபடி விளையாண்டு தோள்பட்ட மணிக்கட்டு கால்லாம் உடஞ்சிருச்சு. அப்ப எங்க தாத்தா அரியாண்டிபுரம்னு இருக்கிறாம, எங்க அண்ணன் தான் கூட்டிட்டு போகுது ரவி. அப்ப மயக்கத்துல இருக்க கை வீங்கிருச்சு. எங்க தாத்தா என்ன பண்றாரு, ஒரு தலையணை வச்சு எங்க அப்பத்தாவை கூட்டுறாரு. கூட்டி இந்த விளக்கணை எடுத்துருவா, கையை நல்லா தேய்ச்சி விட்டு வச்சுக்க ஏன் இந்த மருந்து எடுத்துருவாரு, கோலைனாரு. ஒரு கோலையை கொண்டு வந்தாங்க. எங்க அப்பத்தா ஒரு முட்டையை வச்சு எடுத்துருவாங்க. ஐயா இதை டபக்குன்னு குடிச்சிட்டு இந்த முட்டையை கொண்டு சாப்பிட்டியான்னு குடிச்சிட்டு முட்டையை சாப்பிட்டோன்னா மயக்கமாறு பேச்சு தளருது. அப்படி பிடிச்சிக்க ரவி, பிடிச்சிக்க என்னை பிடிச்சிக்கிச்சு எங்க அண்ணன். வச்சுக்கிட்டு இங்க ஏறி மிதிச்சு சரன்னு உடஞ்ச கையை சேர்த்து கட்டி விட்டாப்ல, முட்டை பத்த போட்டு உளுந்த போட்டு. ரொம்ப நாள் கழிச்சுதான் எனக்கு தெரியும் என் தாத்தை எனக்கு கொடுத்தது சாராயம்னு. அது என்ன ஏதோ ஒரு மயக்க மருந்தை கொடுத்தாரு. நான் இந்த கஞ்சாவை நானே வளர்த்து
இந்த இதுக்கு வச்சுக்கிறேன், இந்த இந்த இதுக்கு பயன்படுத்துறேன். நீ பயன்படுத்தினா கொண்டே வருவேன். இவரு இந்த நோடங்கட்டுறதுக்கு அவருக்கு அது ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுத்தா அது அந்த வழி தெரியாது. இந்த பள்ளிக்கூட வாசல்ல கஞ்சா சாக்லேட்டு கஞ்சா பொட்டெல்லாம் இருக்கிறத பாரு. இதெல்லாம் கோவை கல்லூரியில பறிச்சது. உனக்கு சான்ற காட்டுறேன். அண்ணன் வந்தேன்னு வச்சுக்க தொலைச்சு போடுவேன். கோயில் வாசல்ல, பள்ளிக்கூட வாசல்ல, கல்லூரி வாசல்ல என்னையும் தாண்டி எப்படி நுழையும்? இத்தனை காவல்துறை, இவ்வளவு உளவுத்துறை, இவ்வளவு சிபிசிஐடி, இவ்வளவு படை இருக்கும்போது என்னை தாண்டி எப்படி நீ கஞ்சா விற்க முடியும்? எப்படி விற்க முடியும்? எனக்கு தெரிஞ்சுதான் விற்கிறான். இந்த அரசு அனுமதிக்குது. முழுமையாக நோரிக்கு தடை வச்சிருவான். போதை ஒரு பண்பாட்டு கெடுத்த கூறுது ஆகிவிட்டது. அதனால அதை எடுத்துறேன். இந்த வெறிமம் போதைங்கிறது தூய தமிழ்ல வெறிமா ஒழிப்பு. ஒரு வெறியறதுல இந்த வெறிமா ஒழிப்பை நான் செஞ்சிடறேன். இந்த பணம்பால் தென்னம்பால திறந்து விட்டுறேன் உங்க அண்ணன். அதனால கவலைப்படாம நீ நம்பிக்கையோட உங்க அண்ணனுக்கு இந்த தேர்தலில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யணும். இப்ப இது மதுவை எப்படி ஒழிப்பேன், மாற்று என்னன்னு காட்டிட்டேன். நாளைக்கு கல்வி எப்படி கொடுப்பேன், வேலை உனக்கு எப்படி கொடுப்பேன், தென்னையை எப்படி பயன்படுத்தி பொருளாதாரத்தை பெருக்குவேன், ஆடு மாட்டை வச்சு எப்படி பெருக்குவேன், வாழையை வச்சு எப்படி பெருக்குவேன், மரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி வளர்க்குவேன், பருத்தி தக்காளி இதுகளை வச்சு எப்படி தொழிற்சாலை வச்சு பெருக்குவேன்னு ஒவ்வொன்றா போட்டு போட்டு மாதிரி காட்டுவேன். நீ வலையொலியில தட்டி பாரு. பார்த்து நீ அப்படி பார்த்துட்டு லைக் போடாத, அண்ணனுக்கு ஒரு ஓட்ட போடு. புரியுதா? அப்ப என்ன செய்யணும்? நீ பார்த்தத உன் நண்பர்களுக்கு பயிர். எங்க அண்ணன் சொல்றத கவனி. மத்தவன் பாரு மிக்சி தாரன்றான், கிரைண்டர் தாரன்றான், ஃப்ரிட்ஜ் தாரன்றான். ஃப்ரிட்ஜில் எதை வைப்ப? காய்கறி, வெண்டைக்காய், கீரை தானே. அந்த கீரை, வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் விவசாயி தானே தரணும். அப்ப நீ அவனுக்கு தானே ஓட்ட போடணும். மிக்சி கொடுத்தா எதை அரைப்ப? மல்லி, கொத்தமல்லி, இந்த சீரகம், சோம்பு அதெல்லாம் அரைப்ப. தேங்காயெல்லாம் அதை யார் தருவா? விவசாயி தான் தரணும். கிரைண்டர் மாவு அரைக்கிற இந்த எதை அரைப்ப? அரிசி, உளுந்து, பருப்பு அரைப்ப. அதை யார் தரணும்? எங்க ஆத்தாளா பேர் விவசாயி தான் தரணும். அதனால நாங்க என்ன செய்யணும்? இந்த தடவை ஓட்ட அவனுக்கு தான் தரணும் என்று முடிவெடுத்து நீ வாக்கு செலுத்தணும். அவன் பூரா இலவசமா 2000 தரம்பா, 2500 தரம்பா, 10,000 தரம்பா. நான் ஒன்னும் தர மாட்டேன். என்ன தருவேன்? நல்ல படிப்பை தருவேன், படிப்பு கற்ற வேலை தருவேன், நல்ல மருத்துவம் தருவேன், எல்லாம் தருவேன். 1000 ரூபாய் தந்தாம்புள்ள அரிசி வறுப்பும் தந்தான். இப்ப அண்டா குண்டாதாரா ரூபா 2000 தாரா. அத்தை மகளே வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். அவ உங்க அண்டா குண்டாவும் வேணாம், ரூபா 2000 வேணாம். ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வருந்தானா? ஏன் பரிசு பொட்டியும் தாரான், அடி பணமும் 10,000 தாரான். என் பாவி மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். அவ உன் பரிசு பொட்டியும் வேணாம், 10,000 வேணாம். என் பகட்டுக்கார மாமா நான் பாவம் செய்ய மாட்டேன். அவ அந்த பாவத்தை செய்யாத செய்யாத செய்யாத. என் கொலுசு துக்கத்தி தாரான், அடி குடிக்க காட்டுந்தாரான். கூட கொஞ்சம் வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம். கூறுகட்ட மாமா நான் கூட வர மாட்டேன். எப்படி? ஏன் மிக்சி இதுக்கு 2 தாரான், மசாலா பொருளும் தாரான். என் மாமன் பண்ண வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். உன் மிக்சி கிரைண்டர் வேணாம், அந்த மசாலா சாமானு வேணாம். மனங்கட்ட மாமா நான் ஓட்ட மாத்தி போட மாட்டேன். என் வேட்டி சேலதாரான், ஓசி பசுந்தாரான். ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட்டு போட்டு வரலாம். உன் வேட்டி சேலையும் வேணாம், ஓசி பசும் வேணாம். வேலை வெட்டி தான் இத வாங்கிக்குவேன் தானா? மீட்டு மீட்டு போட்டதெல்லாம் போதும் மாமா, நீயும் கொஞ்சம் மாறு. நாம பட்டதெல்லாம் போதும், இப்ப மாறணுமே ஊரு.